ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான யுவர் ஃபால்ட் லண்டன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் 2023 வெளியான மை ஃபால்ட் அப்படின்ற ஸ்பானிஷ் படத்துடைய பிரிட்டிஷ் ரீமேக்கா இந்த படம் வந்திருக்கு. அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 18 வயதான நோவா பாத்தீங்கன்னா தன் அம்மாவோட புளோரிடால இருந்து லண்டனுக்கு மூவ் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க அம்மா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வில்லியம் அப்படின்ற ஒரு வெல்த்தியான ஒரு பிசினஸ் மேனை திருமணம் செஞ்சிருப்பாங்க. போன இடத்துல நோவா பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டெப் பிரதரான நிக்க மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் முதல்ல இருந்தே ஆகல. அதாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடியுது. நிக் பிசினஸையும் நோவா தன் படிப்பை ஆக்ஸ்போர்ட்லயும் பர்சியூ பண்றதுக்காக போறாங்க. அப்ப இவங்களோட லைஃப்ல புதுசா யாரெல்லாம் வராங்க, இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே பாத்தீங்கன்னா நிக் நோவாவுடைய அந்த லவ் போர்ஷன் தான். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா எழுதப்பட்ட கேரக்டரா இருந்தாலுமே அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்துல நடிச்ச அந்த லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த படமே பாக்குற அளவுக்காவது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி நீங்க ஒரிஜினல் மூவியை ஆல்ரெடி பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல பாக்கிறதுக்கு புதுசா எதுவுமே இல்ல. அட்லீஸ்ட் அப்ரோச் ஏதாவது புதுசா மாத்திருக்காங்களா இல்ல ஸ்கிரீன் பிளே ஏதாவது மாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 2 hours பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது, எப்படி மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே மூவ் ஆகும். அடல்ட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட இன்னொரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ஒய்ஏ ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு படமா, ஒரு என்டர்டெயின்மெண்டா இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்டப்பட்ட கிளாமரஸான லொகேஷன்ஸ், லக்ஸரியான கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது மட்டுமே வச்சுக்கிட்டு மேலோட்டமா சொல்லப்பட்ட ஒரு கதையை மறைச்சிட முடியாது. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துடைய முதல் பார்ட் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த படத்தையும் நீங்க பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படமே பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிளே ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யுவர் ஃபால்ட் லண்டன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.